Welcome to Tanu Science. In this video, we'll learn the answer for describe the structure and working of human heart. So, human heart oda structure working பார்க்க போறோம். First, we'll see the structure. The heart is enclosed in a double-walled sac that is called pericardium. ஸோ இந்த ஹார்ட் வந்து பெரிகார்டியம் ஒரு சாக்கில் க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ பெரிகார்டியம் ஒரு உரைன்னு சொல்லுவோம். அந்த பெரிகார்டியத்தில் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. த ஹார்ட் இஸ் என்க்ளோஸ்ட் இன் எ டபுள் வால்டு சாக் கால்டு பெரிகார்டியம். இந்த ஹியூமன் ஹார்ட் வந்து 4 சேம்பர் இருக்கும். 1 2 3 4. த two upper chambers of the heart are called auricles or atrium. The lower 2 chambers are called ventricles. In the upper 2 chambers auricles ரெண்டும் interatrial septத்தில் செப்பரேட் பண்ணியிருக்கும். அதே மாதிரி இந்த லோயரில் இருக்கிற 2 வென்ட்ரிகல்ஸும் இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டத்தில் செப்பரேட் பண்ணியிருக்கோம். இந்த செப்டம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், செப்டம் வந்து ப்ரிவென்ட்ஸ் த மிக்சிங் ஆஃப் ஆக்சினேட்டட் பிளட் அண்ட் டீஆக்சினேட்டட் பிளட். இப்போ அந்த ஆக்சினேட்டட் பிளட்டும் டீஆக்சினேட்டட் பிளட்டும் ரெண்டும் ஒன்று மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த செப்டம் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இங்கே ஒரு செப்டம் இருக்கும், இங்கே ஒரு செப்டம் இருக்கும். இங்கே மேலே இருக்கிற செப்டம் வந்து இன்டர்ஏட்ரியல் செப்டம், இங்கே வென்ட்ரிகுலர் கிட்ட இருக்கிறது வந்து இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம். தீஸ் செப்டம்ஸ் prevents the mixing of oxygenated and deoxygenated blood. So once again we will see the structure. The heart is enclosed double-walled sac called pericardium. The human heart is 4 chambered. 1 2 3 4. The 2 upper thin-walled chambers of the heart are called auricles, which are separated by interatrial septum. The lower thick-walled chambers of the heart are called ventricles, which are separated by interventricular septum. These septums prevents the mixing of oxygenated and deoxygenated blood. Now we'll see the working. Workingல the right auricle, இது வந்து right auricle or right atrium. atrium சொல்லலாம், auricleன்னு சொல்லலாம். இந்த ரைட் ஆரிக்கல் என்ன பண்ணோம்னா ரிசீவ் பண்ணுது. எதை ரிசீவ் பண்ணுதுன்னா டீஆக்சினேட் பிளட்டு. எங்கேருந்தெல்லாம் ரிசீவ் பண்ணோம்னா சுப்ரியர் வெனக்கேவா, அப்புறம் இன்ஃபீரியர் வெனக்கேவா, அதுக்கப்புறம் கரோனரி சைனஸ். அது வந்து இங்கே டயக்ராமில் இல்லை. இந்த ப்ளூ கலர் இருக்கிற சுப்ரியர் வெனக்கேவாவில் இருந்தோம், இந்த ப்ளூ கலர் இருக்கிற இன்ஃபீரியர் வெனக்கேவாவில் இருந்தோம், அப்புறம் கரோனரி சைனஸ்லேருந்து டீஆக்சினேட் பிளட்டை வந்து ரிசீவ் பண்ணுது. ஸோ ரிசீவ் பண்ணிவிட்டு இது எதுக்கு கொடுக்குமா அப்படின்னு சொன்னால், இந்த ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கலுக்கு கொடுக்கும். ஸோ ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கலுக்கு இந்த டீஆக்சின் பிளட்டை வந்து கொடுக்குது. இந்த ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து பல்முனரி ட்ரங்க், ஸோ இது வந்து பல்முனரி ட்ரங்க். இந்த பல்முனரி ட்ரங்க் வந்து ரெண்டாக வந்து செப்பரேட் ஆகுது. ஸோ இது வந்து ரைட், இது வந்து லெஃப்ட் பல்முனரி ஆர்டரிஸாக செப்பரேட் ஆகுது. செப்பரேட் ஆகிட்டு அந்த டீஆக்சினேட்டட் பிளட்டு, ஏன்னா ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம்னா இந்த சுப்ரியர் வெனக்கேவா, இன்ஃபீரியர் வெனக்கேவா, கரோனரி சைனஸ் அதெல்லாம் என்ன பண்ணுவோம்னு சொன்னால் ஆக்சிஜன் லெஸ்ஸாக இருக்கிற பிளட்டு, அதாவது டீஆக்சினேட் பிளட்டை வந்து ரிசீவ் பண்ணுது. எங்கள் ரைட் வென்ட்ரிக்கலில், இந்த ரைட் ஆரிக்கலை ரிசீவ் பண்ணி ரைட் வென்ட்ரிக்கலுக்கு கொடுக்குது. இந்த ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து இந்த பல்முனரி ட்ரங்க்குக்கு போகுது. பல்முனரி ட்ரங்க் வந்து ரெண்டாக செப்பரேட் ஆகிருக்குது. ரைட்டு லெஃப்ட் பல்முனரி ஆர்டரிஸாக இருக்குது. இது என்ன பண்ணுமான்னு சொன்னால் டீஆக்சினேட்டட் பிளட்டை வந்து லங்ஸுக்கு கொடுக்குது. இந்த இடத்துல லங்ஸ் இருக்கும். ஸோ டீஆக்சினேட் பிளட்டை வந்து லங்ஸுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுமான்னு சொன்னால் இந்த பல்முனரி வீன், ஸோ பல்முனரி வீன் என்ன பண்ணுன்னு சொன்னால் ஆக்சினேட்டட் பிளட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த லெஃப்ட் ஏட்ரியத்தில் ஆரிக்கலில் வாங்கிட்டு லெஃப்ட் ஆரிக்கல்லேருந்து எங்கே போவோம்னு சொன்னால் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போகுது. லெஃப்ட் வென்ட்ரிக்கல் போயிட்டு இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து போகிற அயோட்டாவில் மூலமாக அயோட்டா மூலமாக எல்லா ஆர்கன்ஸுக்கு வந்து ஆக்சினேட்டட் பிளட்டை வந்து சப்ளை பண்ணுது. அப்புறம் கரோனரி ஆர்டரிஸ் சப்ளை பிளட் டு த ஹார்ட். இந்த கரோனரி ஆர்டரிஸ் இங்கே டயக்ராமில்
இந்த ஹார்ட்டுக்கே blood வேணும். அப்போ அந்த ஹார்ட்டுக்கு blood யார் தராங்கன்னா coronary artery supply blood to the heart. We can understand once again. This right atrium receives deoxygenated blood from superior vena cava, inferior vena cava and coronary sinus. டீஆக்சிஜன் பிளட்னா ஆக்சிஜன் குறைவாக இருக்கிற பிளட்டை வந்து ரிசீவ் பண்ணிட்டோம் ரைட் ஏட்ரியத்தில். இப்போ இந்த ரைட் ஏட்ரியம் தட் இஸ் ரைட் ஆரிக்கல்லேருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு பிளட் வந்து போகுது, அதாவது டீஆக்சிஜன் பிளட் வந்து போகுது. இங்கே போயிட்டு இங்கேருந்து பல்மனரி ட்ரங்க்குக்கு போகுது. இந்த பல்மனரி ட்ரங்க் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், அதாவது ரைட்டு லெஃப்டாக வந்து செப்பரேட் ஆகி லங்ஸுக்கு போயிட்டு அந்த டீஆக்சிஜனேட் பிளட்டை கொடுத்துட்டு ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து பல்மனரி வீன் வழியாக வாங்கி லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு கொடுக்குது, அது லெஃப்ட் ஆரிக்கல். இந்த லெஃப்ட் ஆரிக்கல்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ரீச் ஆகுது. இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து ரைஸ் ஆகிற இந்த அயோட்டாவுக்கு கொடுக்குது. இந்த அயோட்டா என்ன பண்ணுதுன்னு சொன்னால், நம்ம பாடியில் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுக்கு வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து சப்ளை பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த கரோனரி ஆர்ட்ரிஸ்னு ஒன்று இருக்குது. கரோனரி ஆர்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணதா இந்த பிளட்டை வந்து ஹார்ட்டுக்கு வந்து சப்ளை பண்ணுது. This is the working. We'll see how to write. Structure. The heart is enclosed in a double-walled sac called pericardium. The human heart is four-chambered. The two upper thin-walled chambers of the heart are called auricles, which are separated by interatrial septum. The two lower thick-walled chambers of the heart are called ventricles, which are separated by interventricular septum. This septum prevents the mixing of oxygenated and deoxygenated blood. Now we'll see working. The right auricle receives deoxygenated blood from different parts of the body through the main veins, that is superior vena cava, inferior vena cava and coronary sinus. The right and left auricles pump blood into the right and left ventricles respectively. From the right ventricle arises the pulmonary trunk, which bifurcates to form right and left pulmonary arteries that supply deoxygenated blood to the lungs. The left ventricle gives rise to aorta. The oxygenated blood is supplied by the aorta to various organs of the body. The coronary arteries supply blood to the heart. Thank you, students.